நீங்கள் ஒரு சோலோ ஏஜென்ட்டாக உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சோலோ ஏஜென்ட்னா யாருன்னு சொல்லிடுறேன். நிறைய ப்ராப்பர்ட்டியை கையில் வச்சுக்கிட்டு தனியாக சிங்கிளாக ஒர்க் பண்ணுறவங்க தான் சோலோ ஏஜென்ட்ஸ். நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற வீடியோ தான் இது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சோலோ ஏஜென்ட்டாக முதல்ல உங்களுக்கு தேவைப்படுறது தான் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரினா ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி கையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறது தான் இன்வென்ட்ரி. உங்கள் பிஸ்னஸை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னா இன்வென்ட்ரியில் அதிக ப்ராடக்ட் வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சோலோ ஏஜென்ட்டாக இருக்கீங்க, 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா கஸ்டமருக்கும் ஒரே பிளாட்டை காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கன்வர்ஷனே நடக்காது. கஸ்டமருக்கு நிறைய நீட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி வெளியே சொல்லும்போது தான் உங்களுக்கான கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். அந்த 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவை நீங்கள் மட்டும் சேல் பண்ணலை, உங்கள் ஏரியாவில் இருக்க நிறைய ப்ரோக்கர்ஸ் அதை நிறைய பேருக்கு காட்டியிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் முடிச்சிட்டா கூட நீங்கள் அடுத்த ப்ராடக்டை தேடி போகிற மாதிரி இருக்கும். அதனால் இன்வென்ட்ரியில் அப்பப்போ ப்ராடக்ட் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மினிமமாக உங்கள் இன்வென்ட்ரியில் 25 யூனிட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியாவது வச்சுருக்கணும். அப்போ தான் கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டியும் காட்ட முடியும், உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட்டிங்கும் அதிகமாக இருக்கும். இன்வென்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் சேல்ஸே நடக்க மாட்டேது அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட். என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது ஆனால் அதை வாங்க ஆள் இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகுமா? ஆகாது. நீங்கள் நிறைய கஸ்டமர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். கஸ்டமர்ஸோட நேமு, நம்பரு, அவங்களோட நீடை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கூகுள் ஷீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நீட்னா ஒன்றும் இல்லை, வில்லா பார்க்குறாங்களா, அப்பார்ட்மெண்ட் பார்க்குறாங்களா, இல்லை பிளாட் பார்க்குறாங்களா, எவ்வளோ சைஸில் பார்க்குறாங்க, எல்லா டேட்டாஸையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்க ப்ராடக்டை வச்சு அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை நீங்கள் காட்டலாம். இந்த சோலோ ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால சில டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. ஒரு சோலோ ஏஜென்ட்டாக எல்லாமே நானே பண்ணுறது, பையர் சைடும் நானே பார்த்துக்கிறேன், செல்லர் சைடும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது தான். இதனால் என்ன நடக்கும்னா சேல்ஸ் வர லேட் ஆகும், ப்ராஃபிட் இருக்கும் ஆனால் சேல்ஸ் லேட் ஆகும். நமக்கு ப்ராஃபிட் ரொம்ப முக்கியமா இல்லை சேல்ஸ் ரொம்ப முக்கியமானா சேல்ஸ் தான் முக்கியம். அதனால் சேல்ஸ் கொண்டு வர என்ன ஸ்டெப்போ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதில் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 4 மணிக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ண சொல்கிறாரு, அப்போ நீங்கள் ஒரு சைட் விசிட்டில் இருக்கீங்கன்னா அந்த 4 மணி காலை மிஸ் பண்ணிடுவீங்க. திருப்பி கால் பண்ண அந்த கஸ்டமர் R&R தான் இருக்கும். அதுக்கப்புறம் கால் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமர் எடுக்கவே மாட்டாங்க, அந்த லீடு ஜங்க் ஆகிடும். அதனால் ஃபாலோஅப்ஸை மட்டும் விட்டுறாதீங்க, கரெக்ட் டைமுக்கு பண்ணிடுங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம், நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யாருக்கிட்டையும் தகவல் வாங்காமல், நீங்கள் யாருக்கிட்டையும் தகவல் கொடுக்காம இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக ஒரு ஹப் மாதிரி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டி ஓனரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கான்ட்ராக்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், லாயர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், பேங்கரோட கனெக்ஷன் இருக்கணும். உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குற கஸ்டமருக்கு நிறைய நீட் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு லோன் வேணுன்னா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பில்டர் தேவைன்னா பில்டரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். மொத்தத்தில் கஸ்டமர்ஸோட நீடை பூர்த்தி பண்ணணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் பிஸ்னஸ் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணலாம், பிஸ்னஸ் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்ற நிறைய விஷயம் இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.